ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் why is manifestation hard? ஏன் மேனிஃபெஸ்டேஷன் பண்றது கஷ்டமா இருக்கு? நம்ம அதுல என்ன தப்பு பண்றோம்? இந்த உலகத்துல இருக்க ரொம்ப சுவையான பழமும் மரத்துல இருந்து தான் கிடைக்குது. நேரடியா மரம் வந்ததா? இல்ல, விதை மூலமா தான் மரமே வந்தது. அப்ப டெக்னிக்கலி விதையில இருந்து தான் அந்த சுவையான பழம் கிடைக்குது. இந்த சுவையான பழம் உண்மையாவே சுவையாக கொத்து கொத்தா உரங்கள் போடப்படுது. முக்கியமா என்ன உரம்? மாட்டு சாணம், பறவை எச்சங்கள், இப்படி கழிவுகள் தான் மெயினான உரமா இருக்கு. ஆனா அதுக்குன்னு எனக்கு மாட்டு சாணம்னா ரொம்ப பிடிக்கும்னு யாராவது சொல்லுவோமா? இல்ல. இந்த சுவையான பழத்தை சாப்பிடுறப்போ அது நம்ம நினைவுலையாவது இருக்குமா? நல்ல வேலை நினைவுல இல்ல, என்ன நினைச்சா வாந்தி எடுக்காம இருக்கணும். இப்படிதான் மக்கள் மேனிஃபெஸ்டேஷனை பாக்குறாங்க, பயிற்சியும் பண்றாங்க. நேரடியா கிடைக்கக்கூடிய அந்த சுவையான பழத்தை தான் ஃபோக்கஸ் பண்றோமே தவிர, அந்த பழம் நம்ம கையில வந்து சேர்றதுக்கு பெரும் பங்கு வகிச்ச விதையும் உரத்தையும் நம்ம கவனிக்கிறதே இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, ரிசல்ட்டை தான் நம்ம பாக்குறோம், அதுக்கு முன்னாடி ஆரம்பமா இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுக்கிறதே இல்ல. அப்ப என்ன ஆகும்? பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும், பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கும். பிரபஞ்சத்துக்கிட்ட ஆசைப்பட்ட விஷயங்களை கேட்டு அதை மேனிஃபெஸ்ட் செய்யணும்னா பேஸ்மெண்ட்டை வலுப்படுத்தணும். வெறும் ரிசல்ட்னு மாறுறது மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. இது ஒரு வகையான பழக்கம். நம்ம அன்றாட பழக்கமா இதை மாத்தணும். இந்த புரிதல் தான் மேனிஃபெஸ்டேஷனை ஈஸியாவும் மாத்தும், சீக்கிரமாவும் ஆசைப்பட்டதை அடைய வைக்கும். பல வகையான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணியும் எனக்கு எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. இதுக்கான காரணங்களும் என்னன்னு தெரியறதில்ல. மேபி நம்ம சரியா பண்ணலையோ, ஒருவேளை நம்ம சிந்தனை தடையா இருக்கோ, இப்படி குழப்பமா இருக்க உங்களை தெளிவாக்க தான் இந்த பதிவு. சோ ஸ்கிப் பண்ணாம இதை முழுசா கேளுங்க. இன்னும் டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, மேனிஃபெஸ்டேஷன் பத்தி சில தவறான புரிதல்கள் இருக்கு. அது என்னன்னு முதல்ல பாத்துரலாம். அப்பதான் ஏன் இது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற தெளிவு கிடைக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, பாசிட்டிவா யோசிச்சா மட்டும் ஆசைகள் எல்லாம் ஜீபூம்பா மாதிரி கண்ணு முன்னாடி வந்து நிக்கும்னு நினைக்கிறோம். ஆனா மேனிஃபெஸ்டேஷனுக்கு வேண்டியது தெளிவான ஃபோக்கஸ், பாசிட்டிவான மைண்ட் செட், தொடர் முயற்சி. நிறைய பேர் இந்த மேனிஃபெஸ்டேஷனை ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட்டை பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப அவ்வளவுதான், இது எங்க வேலை செய்ய போகுதுன்னு நினைச்சிருவாங்க. பட்டுன்னு ரிசல்ட் கிடைக்கலன்னா மேனிஃபெஸ்டேஷன் பொய்யாகிறாது. மகான்கள், துறவிகள், மத குருக்கள், நல்லவர்கள், இப்படி குறிப்பிட்ட மக்களுக்கு தான் இது வேலை செய்யும், சாதாரண மனுஷனுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யாது அப்படின்னு நினைக்கிறது தப்பான புரிதல். யார் வேணாலும் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பிரின்சிபல்ஸை வச்சு நினைச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அது எப்படி இந்த ஈர்ப்பு விதியெல்லாம் வேலை செய்யும் இப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது சும்மா மூட நம்பிக்கை. பிராக்டிக்கலா இது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சிந்திக்கிறாங்க. இந்த சிந்தனை முறையிலையும் காமனான விஷயம் என்ன தெரியுமா? நம்பிக்கையின்மை. நம்ப மாட்டாங்க. மேனிஃபெஸ்டேஷன், ஈர்ப்பு விதி இதெல்லாம் கட்டுக்கதைன்னு நினைக்கிறாங்க. இவன் இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சாலும் அவங்க மனசுக்குள்ள சின்னதா ஒரு ஓரமா இந்த நம்பிக்கையின்மை இருக்கு. அவங்களுக்கு அது தெரியாமலும் இருக்கலாம். நமக்குள்ள ஒருத்தன் எப்பவுமே நெகட்டிவா கத்திக்கிட்டே இருப்பான். நான் ஜெயிக்க போறேன்னு நம்ம சொன்னா, நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டடான்னு சொல்லுவான். ஒரு பக்கம் ஐஸ்கிரீம் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், இன்னொரு பக்கம் ஷூ பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். ரெண்டுத்துல எது பெஸ்டா ஓடுதோ அதை இறுக்கி பிடிச்சுக்கலாம்னு சொல்றப்போ ஒருத்தனுக்கு எழுந்திருச்சு நிக்கவே வக்கு இல்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதாம்னு எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு நம்மள மட்டம் தட்டலாம், நம்மள அசிங்கப்படுத்தலான்னு அவன் இருப்பான். அவன் எங்க இருக்கான், எங்க இருந்து அவன் வாய்ஸ் கேக்குதுன்னு தெரியாது. ஆனா எல்லாத்துக்கும் தடங்களா இருக்க அவனை என்ன செய்யறது? இவன் தான் மேனிஃபெஸ்டேஷன் வரப்பவும், இதெல்லாம் உண்மையே இல்ல, போய் உருப்படுற வேலை பாரு, இதெல்லாம் மூட நம்பிக்கை, வேலை செய்யாதுன்னு சொல்லி நம்ம நம்பிக்கைய உடைப்பான். இங்கதான் பிளாக் மார்க் உருவாகுது. மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யாம போகுது. இந்த சத்தத்தை போக்கணும், நெகட்டிவான மைண்ட மாத்தணும். உங்க மைண்ட அவன் கண்ட்ரோல்ல விடாம நீங்க சார்ஜ் எடுக்கணும். காலையில சீக்கிரம் எழுந்து தியானம் பண்ணுங்க, மனசை ஒரு நிலைப்படுத்துங்க, கவனத்தை சிதற விட வேண்டாம். நெகட்டிவான சிந்தனைகளை துரத்தாம அதை பாசிட்டிவா உருமாத்துங்க. அப்போதான் அந்த சத்தம் போடுறவன் காணாம போவான். பாசிட்டிவான உள் சூழலை உருவாக்கிட்டா அவனால எழுந்துக்க கூட முடியாது. இந்த நம்பிக்கையின்மையை தாண்டி வேற என்ன தவறுகளை நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ல செய்யறோம்னு பாப்போம். தப்பு நம்பர் 1, தெளிவில்லாத விஷன். நம்மள நிறைய பேருக்கு நமக்கு என்ன வேணுங்கிறதுலயே தெளிவில்ல. நம்ம என்னவா ஆகணும்னு நம்ம பெற்றோர்கள், கூட இருக்கவங்க, ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் நினைக்கிறாங்களோ அதுதான் நம்மளோட உண்மையான தேவைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையா உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உண்மையாவே நீங்க ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்கணுமா? இது உங்க ஆசையா? இல்ல நீங்க மாசம் ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்கணும்னு உங்க அப்பா அம்மா ஆசையா? உங்களுக்கு உண்மையாவே ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்கணுமா? இல்ல சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? சில நேரங்கள்ல நம்மளே அறியாம நம்ம ரிமோட் கண்ட்ரோல் கார் ஆகிடுறோம். நம்மள கண்ட்ரோல் பண்றதுக்கான ரிமோட் வேற ஒருத்தங்க கிட்ட கொடுத்துடுறோம். சோ என்ன வேணுங்கிறதே நமக்கு தெளிவா தெரியறதில்ல. உங்களுக்கு இப்ப ஏதாவது தேவை இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அது உண்மையா உங்களுக்கு தான் வேணுமா? இல்ல உங்களை சுத்தி இருக்க மக்களுக்கு வேணுமா? எனக்கு காசு தாங்க வேணும், நான் தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அதுல தெளிவில்ல. காசு வேணும்னு மட்டும்தான் கேக்குறோம். இப்படி கேக்குறது படித்தவுடன் கிழித்து விடவும் அப்படின்னு அறகுறையா கடிதம் எழுதுற மாதிரி இருக்கு. எனக்கு 10 லட்சம் பணம் வேணும். அந்த 10 லட்சம் ரூபாய் பணமோ 500 ரூபாய் நோட்டா இருக்கணும். முக்கியமா இந்த 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அரசாங்கம் அறிவிச்சிடக்கூடாது.
அந்த பணத்தை அப்படியே லட்டு மாதிரி எடுத்துட்டு போய் என்னோட இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்ல நான் போடணும். 10 லட்சம் ரூபாய் உங்க அக்கவுண்ட்ல சக்சஸ்ஃபுல்லி கிரெடிட்டட்னு என் போன்ல மெசேஜ் வர்றதை பார்த்து நான் அப்படியே சந்தோஷத்துல குதிக்கணும். இதுல எவ்வளவு தெளிவு இருக்கு. நம்மளும் ஏன் இப்படி தெளிவா கேட்க கூடாது? சோ தெளிவா கேளுங்க. அப்பதான் மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியா இருக்கும். சீக்கிரமாவே உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கும். இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்றதை விட நான் இப்படிப்பட்ட பெட்டரான பர்சனா மாறணும்னு உங்க பெஸ்ட் வெர்ஷன் மேல கவனம் செலுத்துங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெய்லி ருட்டீனை மாத்த ஆசைப்படுங்க. இதுதான் உண்மையான மேனிஃபெஸ்டேஷன். இதுவே உங்களுக்கு செல்வம் உறவுன்னு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும். தெளிவான சிந்தனை வேணும், தெளிவான விஷன் வேணும். இது உங்க வாழ்க்கை. சோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல நீங்க தெளிவா இருக்கணும். அடுத்து தப்பு நம்பர் 2, பயமும் சந்தேகமும். நம்ம மனசார கமிட்மெண்ட் எடுக்கணும். இந்த ஸ்டெப்பை யாருமே எடுக்கிறது இல்ல. ஏன்னா கடந்த காலம் தான் நம்ம மனசு முழுக்க பேயாட்டம் ஆடுது. கடந்த காலத்துல ஃபேஸ் பண்ண பயமான சிச்சுவேஷன் தான் நம்ம எது செஞ்சாலும் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. ஏதோ பக்கத்து கடைக்கு போயிட்டு வர்ற மாதிரி அடிக்கடி கடந்த காலத்துக்கு வேற போயிட்டு வந்துட்டு இருக்கோம். என்ன கதை இதெல்லாம்? கடந்த காலம் முடிஞ்சு போனது, அதை மாத்த முடியாது. அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களை தான் நம்ம பயன்படுத்திக்கணும். எதிர்காலத்தை தான் நம்ம மாத்த முடியும். இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, நாளைக்கு அதனால என்ன ரிசல்ட் வரும், அதுதான் நீங்க பாக்கணுமே தவிர நேத்து என்ன பண்ணீங்கன்னு யோசிக்க கூடாது. இப்படி செஞ்சா ஒவ்வொரு விஷயம் செய்யறப்பவும் நம்ம போன தடவை பிசினஸ் ஆரம்பிச்சப்போ கோவிட் லாக்டவுன் வந்து பிசினஸே நாசம் பண்ணிடுச்சு, இப்போவும் புது பிசினஸ் ஆரம்பிச்சா ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற சந்தேகம் தான் வரும். அது பயத்தை தான் இன்னும் அதிகமாக்கும். யார் தான் கஷ்டங்களை பார்க்கல, தோல்விகளை பார்க்கல? எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா அதுல இருந்து குணமாகி வெளியே வரலன்னா என்னைக்கும் நமக்கு செழிப்பான வாழ்க்கை கிடைக்காது. இப்ப இருக்க நிகழ்காலத்துல கடந்த காலத்தை நீங்க நுழைச்சிட்டீங்கன்னா இருக்கிற நல்லதும் நடக்காம போகும். சோ உங்க ஆழ் மனசை ரீப்ரோகிராம் பண்ணுங்க. இதுக்கான நிறைய டெக்னிக்ஸை நம்ம சேனல்லே நம்ம பார்த்திருக்கோம். இது கொஞ்சம் சவாலான விஷயம் தான். ஆனா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வர்த்தானது. பயத்தையும் சந்தேகத்தையும் ஆழ் மனசுல இருந்து வெளியேற்றி பாசிட்டிவான முறையில அதை ரீப்ரோகிராம் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன வயசுல நடந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்ப இல்ல. இந்த வாழ்க்கையில இந்த தருணத்துல நான் நல்லா இருக்கேன்னு நம்ம ஆழ் மனசை மாத்தி அமைக்கணும். அப்பதான் மேனிஃபெஸ்டேஷனை நல்லா வேலை செய்ய வைக்க முடியும். பிஹேவியரை சீராக்கணும். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னா ஜஸ்ட் சிந்திச்சா போதும்பான்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அன்கம்ஃபர்டபுளா நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்களை செய்ய நாமளே நம்மள புஷ் பண்ணணும், முன்னேறி செயல்படணும். உதாரணத்துக்கு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை இஃபெக்டிவா பண்ணணும்னா அதுக்கு அதிகாலையில எழுந்துக்கிறது, தியானம் பண்றது, ஜேர்னலிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இது நமக்கு பழக்கமில்லாததா இருக்கலாம். எப்பவுமே காலையில 10-11 மணிக்கு எழுந்துக்கிறோம், நைட்டு 1 மணிக்கிட்ட தூங்குறோம்னா நமக்கெல்லாம் இப்படி சீக்கிரமா எழுந்துக்கிறது கடினமா தான் இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா உணர்வோம். ஆனா இங்க விஷயமே இப்படிப்பட்ட செயல்களை செஞ்சாதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராப்பரா வேலை செய்யும். நம்ம நார்மலா வாழற இந்த லைஃப் ஸ்டைலே ஒழுங்கா இல்லைன்னா மேனிஃபெஸ்டேஷன் எப்படி வேலை செய்யும்? இதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன் எளிமையா நல்லா நடக்கணும்னா சும்மா பாயிண்ட் வரட்டும்னு உட்காந்துட்டு இருந்தா போதாது. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. அந்த பெட்டை விட்டு காலையில 5:30 மணிக்காச்சும் எழுந்துறீங்க. சூரிய உதயத்தை பாருங்க. எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா ஜஸ்ட் நினைப்பேன் மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யணும்னு நோகாம நொங்க சாப்பிடணும்னா எப்படி? ஜஸ்ட் இது நடக்கணும்னு நினைக்கிறதுக்கும் ஒரு டைமிங் இருக்குல்ல. அந்த டைமிங்க்கு நீங்க பங்க்சுவலா இருக்கணும். உங்க பிஹேவியர் எல்லாம் சரி செய்யணும். நீங்க ஆசைப்பட்டதை பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அடைய போறீங்க. இது பெரிய விஷயம். இதுக்கு உங்களோட நடத்தைகள் எல்லாம் சரியா இருக்கணும். அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப மோசமா ட்ரெஸ் பண்ணிட்டு யாராவது போவாங்களா? அங்க வேலை பாக்குறவங்க கூட நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. பிரபஞ்சம் கிட்ட ஆசைப்பட்டதை மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம். இது ரொம்ப பெரிய விஷயம் தானே. அதுக்கேத்த மாதிரி சமத்தா லட்சணமா நம்ம நடந்துக்கணும். அப்படிப்பட்ட நல்ல பிஹேவியரை வெளிப்படுத்தணும். அடுத்து தப்பு நம்பர் 3, ரிசல்ட் மேல பைத்தியமா இருக்கிறது. நான் முன்னாடி சொன்னதுதான், பழத்தை மட்டும்தான் நம்ம பாக்குறோம், அடிப்படையான விதையும் உரத்தையும் பாக்குறதே இல்ல. எனக்கு இந்த பணம் கிடைக்கணும்னு வெறும் கிடைக்க போற விஷயத்து மேல மட்டுமே பைத்தியமா இருக்கக்கூடாது. ஏன்னா இப்படி செய்யறப்போ நம்ம சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம். நான் கேட்டது கிடைச்சாதான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு மறைமுகமா பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி. இப்ப நீங்க சந்தோஷமா இல்லைன்னா அதுக்கான வைப்ரேஷன் தானே பிரபஞ்சத்துக்கு அனுப்புவீங்க. அதே சந்தோஷமின்மை வைப்ரேஷனை தான் ஈர்க்கவும் செய்வீங்க. இந்த மாதிரி அவுட்கம் மேல பைத்தியமா இருக்கிறதால மேனிஃபெஸ்டேஷன் ஸ்லோ ஆகும். இங்க 2 விஷயம் நடக்குது. 1, நீங்க அனுப்புற வைப்ரேஷன் சரியில்லை. 2, எனர்ஜி ஃப்ளோல பிரச்சனை. முன்னாடி சொன்னதுதான், இது வேணும்னு அவுட்கம் மேல பைத்தியமா இருக்கப்போ சந்தோஷம் இல்லாம இருக்கிற வைப்ரேஷனை அனுப்புறீங்க. சோ அதுவே உங்களுக்கு ரிட்டர்னும் கிடைக்குது. நினைச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. நமக்கு வேணுங்கிற விஷயம் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்க மாதிரி கற்பனை செஞ்சு அது மேல நம்பிக்கை வச்சு செயல்பட்டாதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அனுப்பப்பட்டு ஆசைப்பட்டது கிடைக்கும். பிளஸ் இதுதான் வேணும்னு ஃபோர்ஸ் பண்ணி அதுல மட்டும் கவனம் செலுத்தி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இந்த பிரபஞ்சம் அனுப்புற மேஜிக்கல் எனர்ஜி ஃப்ளோல பிளாக் ஏற்படுது. ஏன்னா நம்ம சுய நினைவு தான் இந்த டிரெக்டர். ஆனா ஆழ் மனதுதான் என்ன வேணும்ங்கிறத மேஜிக்கா நமக்கு நடத்தி காட்டும். வெறும் ரிசல்ட் மேல மட்டுமே நம்ம கவனம் செலுத்துறப்போ நம்ம சுய நினைவோட ஃபோர்ஸ் பண்றோம். ஃபோர்ஸ் பண்ணா எனர்ஜி நார்மலா ஃப்ளோ ஆகாது. அப்போ சுய நினைவுக்கு போற பாதை பிளாக் ஆகும். இப்படி வெறும் ரிசல்ட் மேல மட்டுமே பைத்தியமா இல்லாம
இந்த மேனிஃபெஸ்டேஷனை என்ஜாய் பண்ணா எல்லாமே சீக்கிரமா கிடைக்கும், ஈஸியாவும் கிடைக்கும். அடுத்த முக்கியமான தப்பு நன்றியின்மை. ஏற்கனவே உங்ககிட்ட இருக்க எல்லாத்துக்கும், இப்ப இருக்க எல்லாத்துக்கும், இனி இருக்க போற எல்லாத்துக்கும் நன்றியோட இருக்கணும். கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நன்றியே இல்லாம இருந்தா கிடைச்சதும் பறிபோக வாய்ப்பு இருக்கு. மனசார நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கப்போ எதுக்காக நன்றி சொல்றோமோ அதை திரும்ப திரும்ப நம்ம ஈர்ப்போம், நம்ம மறந்துடுறோம். ஏன்னா கிடைச்சிருச்சுல்ல அவ்வளவுதான், இனி என்ன தேவைன்னு நினைக்கிறப்பதான் இருக்கிறதும் போகக்கூடிய வாய்ப்பு வரும். வெறும் ஈர்க்கிறதோட மட்டும் மேனிஃபெஸ்டேஷன் முடியறதில்ல. லைஃபை பெட்டரா ஆக்குறது தான் மேனிஃபெஸ்டேஷன். அதுக்கு நன்றி உணர்வு தான் முக்கியமான பங்களிக்கும். என்கிட்ட இவ்ளோ செல்வம் இருக்கு, அதுக்கு நான் நன்றியோட இருக்கேன். இனி கிடைக்க போற செல்வங்களுக்கும் நான் நன்றியோட இருக்கேன்னு சொல்லி பாருங்க. தினமும் காலையில முழிச்சதும் சொல்லி பாருங்க, மாற்றம் தெரியும். அடுத்த தப்பு நிலையா இல்லாம இருக்கிறது. ஈஸியா கிவ் அப் பண்ணிடுறாங்க. நான் ட்ரை பண்றேன் ஆனா வேலை செய்யலன்னு வெறும் ஒரே ஒரு வாரம் 2 வாரம் ட்ரை பண்ணிட்டு நிறுத்திடுறாங்க. என்ன தப்பு இருக்கோ அதெல்லாம் சரி செஞ்சு தொடர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாதானே அது கிடைக்கும். இதெல்லாமே பிரபஞ்சத்தோட டெஸ்ட் தான். நான் உன்னை கொஞ்சம் காக்க வைக்கிறேன், நீ வெயிட் பண்றியான்னு பாப்போன்னு உங்களை டெஸ்ட் பண்ணுது. உடனே நீங்க அவ்வளவுதான்னு மைண்ட் வச்சுட்டா எப்படி வேலை செய்யும்? தொடர்ந்து அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் இதை பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆசைகள் கிடைக்காதுன்னு மனசு உடைஞ்சு போயிட வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். எனக்கு எந்த ஆசையும் இல்ல, எந்த கனவும் இல்லைன்னு நீங்க சொன்னா கூட இந்த மேனிஃபெஸ்டேஷனை பயிற்சி செய்யணும். இது ஒரு ஹேபிட்டா மாத்தணும். ஏன்னா உங்களுக்கே தெரியாத தேவைகள் உங்ககிட்ட இருக்கலாம். பேசிக்கான மன நிம்மதி, உங்களை பத்தின பாசிட்டிவான எண்ணம், இப்படி அடிப்படையான விஷயங்கள் தேவைதான். அதுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் தேவை. அறிஞ்சோ அறியாமலோ இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் ஓரளவுக்கு பெட்டரான வாழ்க்கையில நம்ம இருக்கோம். இந்த மேனிஃபெஸ்டேஷனை பழக்கமாக்கிட்டா நம்மள அறிஞ்சு செய்யாத சில அன்கான்ஷியஸ் ஆக்ஷன்ஸை அது பயிற்சி பண்ணும். நம்ம நோக்கம் என்னங்கிறத நினைவுபடுத்தும், தன்னம்பிக்கையை வளர்க்கும், விழிப்புணர்வு அதிகமாக்கும், நம்ம போட்டு வச்சிருக்க தடைகள் எல்லாம் உடைச்சு முன்னேறி நடக்க வைக்கும். கஷ்டமான சூழலா இருந்தாலும் அதை தாங்கி எழுந்து வர தைரியத்தை கொடுக்கும். மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை கஷ்டமானதா மாத்திக்க வேண்டாம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம மைண்ட்ல பாக்குற எல்லா விஷயமும் நிஜம். நீங்க என்ன வேணும்னு கேக்குறீங்களோ, எதை கற்பனை செய்யறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சாச்சு. இதை கரெக்டா டைமுக்கு கற்பனை பண்ணுங்க. அதாவது காலை நேரம், இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி நேரங்கள்ல செய்யணும். திரும்ப திரும்ப கற்பனை செய்யறதால, அஃபர்மேஷன் சொல்றதால புதுசா நீங்க வேற ஒன்னு அடைய போறதில்ல. ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறீங்க. இப்படி ஒண்ணு உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குன்னு நீங்க ஞாபகப்படுத்திக்கிறீங்க. இந்த உலகத்தோட வெளி தோற்றத்தை பார்த்து அங்கதான் வெற்றி இருக்குன்னு நினைக்க வேண்டாம், எனக்கு இது கிடைக்க போகுதுன்னு நினைக்க வேண்டாம். இப்படி நினைச்சா நீங்க திரும்ப எதை மேனிஃபெஸ்ட் பண்றோன்னு தேடிக்கிட்டே தான் இருப்பீங்க. குழப்பமா தான் இருக்கும். உள்ள பாருங்க, இங்க மனசுள்ள பாருங்க. அந்த உலகத்துக்குள்ள என்ன இருக்கு பார்க்க முடியுதா? அது என்னன்னு தெரியுதா? அது என்னன்னு கேக்குதா? ஃபீல் பண்ண முடியுதா? அப்ப அவ்வளவுதான், முடிஞ்சது மேனிஃபெஸ்டேஷன். நீங்க தோக்கலாம் இல்ல, வழி தவறையெல்லாம் போகல. உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த மைண்டுக்குள்ள பார்க்க முடியுதுன்னா அவ்வளவுதான், உங்ககிட்ட அது இருக்குன்னு அர்த்தம். இதுதான் லா. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ₹1 இருக்கோ, 1 கோடி ரூபாய் இருக்கும், அது மேட்ரே இல்ல. உங்க மைண்ட் அப்படிங்கிற உலகத்துக்குள்ள என்ன இருக்கு அதுதான் விஷயம். அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகுது. உங்களை அறிஞ்சும் அறியாமலும் இதைதான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. உங்க மைண்ட் தான் ரியாலிட்டி. உங்க ஆசைகளை நீங்க அடைஞ்சிட்டீங்க. அதுக்கான ப்ரூஃபை உள்ள தேடுங்க. அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க மேனிஃபெஸ்டும் பண்ணிட்டீங்க. இதுதான் இல்லாத விஷயத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதைதான் நம்ம மிஸ் பண்றோம். மனசுல இருக்க விஷயம் நிஜம்னு நம்ம நம்புறதில்ல. ஆசைகள் வந்துகிட்டே இருக்கு, தூரமா ட்ரெயின்ல என்ன நோக்கி வருதுன்னு நம்பிக்கை இல்லாம இருக்கும். கூடதான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறது இல்ல. கேஷுவலா இருக்கணும். எல்லாமே நம்ம கிட்ட நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே இருக்குன்னு நார்மலா இருக்கணும். ரொம்ப போட்டு தோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ப்ரோ, எல்லாம் சும்மா சும்மா நோண்டக்கூடாதுன்னு மொத்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸும் உங்க மேல காண்டாகும். அப்போ மேனிஃபெஸ்டேஷன் ஏங்க கஷ்டமா இருக்கு? நம்ம மைண்ட்ல இருக்கிறது பொய்ன்னு நினைக்கிறப்போ, நம்ம ஆசைப்பட்டதை அடையலன்னு நினைக்கிறப்போதான் அது கஷ்டமா இருக்கும். இந்த பொய்மையை நம்ம மாத்தணும். என்ன வேணுமோ அதை தெளிவா கேளுங்க. பயம், சந்தேகம் இப்படி எதுவுமே வேண்டாம். எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு முழுசா நம்புங்க. மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்க பிஹேவியரை மாத்தணும். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். உடனே எதுவும் கிடைக்கலன்னு கிவ் அப் பண்ணாம நம்பிக்கையோட நின்னு பிரபஞ்சம் வைக்கிற டெஸ்ட்ல பாஸ் ஆகுங்க. ரிசல்ட்ல மட்டுமே பைத்தியமா இருக்க வேண்டாம், நன்றியோட இருக்க பழகிக்கோங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷனை வெறும் ஆசைகளை அடைய மட்டும் யூஸ் பண்ணாம உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா, ஹேபிட்டா இதை மாத்திக்கோங்க. முக்கியமா சரியான நேரத்துல மேனிஃபெஸ்டேஷனை செய்யுங்க. இதுல நீங்க நிலையா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். முக்கியமா கடந்த காலத்தை மனசுல பாரமா சுமக்க கூடாது. இது உங்க பயணம், இது உங்க பாதை. நீங்க கட்டமாக்கிறது தான் வழி, நீங்க உருவாக்குறது தான் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து கிடைக்கிற பரிசா இருக்கணும். இங்க எதுவுமே கஷ்டம் இல்ல. அதுலயும் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான். செய்யற சின்ன சின்ன தவறுகளை சரி பண்ணிட்டாலே மேனிஃபெஸ்டேஷன்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரபஞ்சமும் இவன் நம்ம பையன் எல்லாம் நல்லாதான் பண்றான்னு வாரி வழங்கும். இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு உங்க மேனிஃபெஸ்டேஷன் ஏன் சரியா வேலை செய்யறது இல்லைன்னு. எல்லாமே இங்க நம்பிக்கை தான். நம்பிக்கைகள் எப்படி உருவாகுது? நம்ம கடந்த காலத்தை வச்சுதான் உருவாகுது. கடந்த கால கஷ்டங்கள், பொய்யான கடந்த கால நம்பிக்கைகள் இதெல்லாம் எதுக்கப்போ? வேண்டாமே, புதுசா உங்களை கட்டமைங்க. பாஸ்ட் உங்களுக்கு வேண்டாம்.
இனி ஃபியூச்சரை அழகாக்க இந்த மொமெண்ட்டை சூப்பரா யூஸ் பண்ணுங்க. மேனிஃபெஸ்டேஷனை சிறப்பா மாத்துங்க. நீங்க மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கீங்களா? இப்ப நான் சொன்ன தவறுகள்ல ஏதோ ஒன்னையாவது நீங்க செஞ்சு அது உங்க மேனிஃபெஸ்டேஷனை பாதிச்சிருக்கா? இந்த பதிவு பயனுள்ளதா இருந்ததா? இப்படி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.